நண்டுனாலே நல்லா காரசாரமா சாப்பிட்டாதான் அதோட ருசியே இருக்கும். நண்டு கிரேவி சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நண்டை நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஒரு கையால எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். இதோடைய கிளீன் பண்ணி வச்சிருக்க நண்டையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நண்டை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகத்து மூடி போட்டு நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். தேங்காய் வேண்டாமனே அதே நல்ல கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும்.